இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்ட பத்தி தான் பேச போறோம். சோலார் பேஸ் கேலண்டர் சிஸ்டம். தமிழ் நியூ இயர் வந்து ஒரு சோலார் பேஸ் கேலண்டர் சிஸ்டம்ல இயங்குது. லூனார் பேஸ் சிஸ்டம் மாரி இல்லாம எவ்ரி இயர் இது ஒரே டேட்ல தான் நடக்குது. சைட்ரியல் சிஸ்டம். தமிழ் கேலண்டர் சைட்ரியல் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. அதாவது ஃபிக்ஸட் ஸ்டார்ஸ் பேஸ் பண்ணி சன் பொசிஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவல் ஸ்கை அப்சர்வேஷனுக்கு க்ளோசர். ஈக்வினாக்ஸ் எஃபெக்ட். இது வெர்னல் ஈக்வினாக்ஸ் பீரியட் கிட்ட இருக்கும். அதனால டே அண்ட் நைட் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இது எர்த் டில்ட் அண்ட் ஆர்பிட் எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா எர்த்தோட 23.5 டிகிரி டில்ட்னால தான் சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த பீரியட்ல சன் ஈக்குவேட்டர் கிட்ட டைரக்டா இருக்கும். அதனால கிளைமேட் ஸ்மூத்தா டிரான்சிஷன் ஆகும். சீசனல் டிரான்சிஷன். இந்த புத்தாண்டு டைம் வந்து இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து சம்மருக்கு மூவ் ஆகிற ஃபேஸ். இது அக்ரிகல்ச்சர் சைக்கிள்ஸை ஸ்டார்ட் பண்ற ஐடியல் டைமா இருக்கும். தமிழ் கேலண்டர் 60 இயர் சைக்கிள்ஸ் பிரஹாவா டு அக்ஷயா ஃபாலோ பண்ணுது. இது ஜூபிட்டர் அண்ட் எர்த் சைக்கிள்ஸை கம்பைன் பண்ணின சிஸ்டம். அப்ராக்சிமேட்லி 12 இயர்ஸ். இந்த பீரியட்லேருந்து அதாவது ஏப்ரல் 14லேருந்து சோலார் ரேடியேஷன் ரிலீஸ் அதிகமாகும். அதனால் டெம்பரேச்சர் ரைஸும் அப்புறமா சம்மரும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சோலார் டிரான்சிஷன் டைமில் தான் இந்தியாவில் நிறைய ரீஜன்ஸில் வேறு ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க.